தவேக தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் நாகை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபுறம் நாகை புத்தூர் பகுதி அண்ணா சிலை அருகே இருக்கக்கூடிய அந்த சந்திப்பில் அவர் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திரையில். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அங்கு சென்று விடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. களத்தில் நம்முடைய செய்தியாளர்கள் கள விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நியூஸ் தமிழ் குழுவுக்கு பிரத்யேகமாக விஜய் பிரச்சார வாகனத்திலிருந்து கையசைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மறுபுறம் புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், கடந்த வாரம் திருச்சியில தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் தொடங்கினார். இந்த வாரம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்றைய தினம் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது டெல்டா பகுதி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னென்ன விஷயங்களை முக்கியமா மையப்படுத்தி பேச வாய்ப்பு இருக்கு ராஜேஷ்? இந்த பகுதியை பொறுத்தவரையிலே நாகை மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டங்களில் ஒன்று. அதே போல தமிழ்நாட்டில் மீன் பிடித்தலை பிரதானமாக செய்யக்கூடிய முக்கிய மாவட்டங்களில் ஒன்றாக நாகை மாவட்டம் இருந்து வருகிறது. எனவே விவசாயிகளுடைய பிரச்சனை மற்றும் மீனவர்களுடைய பிரச்சனை ஆகியவை குறித்து அவர் பேச இருப்பதாக தெரிகின்றது. இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளிடம் அது சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களை தரவுகளை அவர் கேட்டு பெற்றிருப்பதாக சொல்கிறார்கள். விஜய் தற்போது திருவாரூர் மாவட்டத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். திருச்சியிலிருந்து புறப்பட்ட அவர் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை ஒரு புறம் பார்க்கிறோம். மற்றொரு புறம் நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி நாகை மாவட்டம் புத்தூர் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியிலே தான் தந்தை பெரியாரினுடைய சிலையும் அண்ணாவினுடைய சிலையும் அருகருகே இருக்கிறது. அந்த சிலைக்கு அருகிலே தான் விஜய் பேசுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் பயணித்து வரக்கூடிய அந்த பேருந்து பேரறிஞர் அண்ணாவின் முன்பு வந்து நிற்கும். அங்கிருந்து அவர் பேசுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் இந்த இடத்தில் இசைக்கு பாடலுக்கு ஏற்ப நடனமாடி உற்சாகம் மிகுதியிலே அவர்கள் திளைத்து வரக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து காலை 6 மணியிலிருந்து இங்கு ரசிகர்கள் கூட ஆரம்பித்து விட்டார்கள். தற்போது வரை சுமார் 5000 6000 பேர் அளவுக்கு தான் இந்த இடத்திலே கூட்டம் வந்திருக்கின்றது. திருச்சியிலும் அரியலூரிலும் கூடியது போல அதிக அளவிலான கூட்டத்தை நம்மால் இங்கு காண முடியவில்லை. மேலிருந்து பார்க்கும்போது அதிகமான ஒரு கூட்டம் போல தோன்றினாலும் இது மிக மிக குறுகலான ஒரு இடம். இந்த இடத்திலே நாம் நின்று பார்க்கும்போது 5000 6000 பேர் அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் விஜய் வருவதற்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு மணி 1.5 மணிக்கு இந்த இடத்திலே வந்து அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவர் வந்து நின்று பேசும்போது அக்கம் பக்கத்து கிராமங்களிலே வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு வேலைகளில் இருக்கக்கூடியவர்கள் விஜய் அருகில் வந்து விட்டார் என்ற தகவல் அறிந்ததும் வந்து விடுவார்கள் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். தற்போது விஜய் வரக்கூடிய வழியெங்கும் நிற்கக்கூடிய ரசிகர்களுக்கு கையசைத்தபடி உற்சாகமாக தொண்டர்களுக்கு அவர் கையசைத்து தாய் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். புத்தூர் ரவுண்டானா பகுதியில் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் கூடி நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனர்களில் பலவிதமான அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் எழுதப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வருங்கால முதலமைச்சரே வருக, 2026 நல்லாட்சி தருக வருக என்றெல்லாம் விஜயை புகழ்ந்தும் தமிழக வெற்றி கழகத்தை பலவாறு புகழ்ந்தும் வாசகங்கள் பொறிக்கப்பட்டு இந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பதை இந்த இடத்திலே பார்க்க முடிகின்றது. இந்த ரசிகர்கள் கூட்டம் காலை 6 மணி முதலே கூடியிருந்தாலும் கூட நேரம் செல்ல செல்ல கலையாமல் இன்னும் கூடுதலாக அந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. வந்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் 18 வயதிலிருந்து 40 வயதுக்குட்பட்டவர்களை தான் நாம் 90% பேரை பார்க்க முடிகின்றது. கண்ணு கெட்டிய தூரம் வரை வெறும் இளைஞர் பட்டாளம் மட்டும்தான் இருக்கின்றது. பெரியவர்கள் அதாவது 50-60 வயதை கடந்தவர்களை பெரும்பாலும் நம்மால் இந்த இடத்திலே பார்க்க முடியவில்லை. ஒருவேளை அவர்கள் தாமதமாக வருவார்களா என்பது குறித்தும் தெரியவில்லை. ஆங்காங்கே குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகின்றது. அவர்கள் மதுரை மாநாட்டிலே வெளியிட்ட உங்கள் விஜய் நான் வருவேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் தான் ரிப்பீட் மோடிலே காலை 7 மணியிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட 500 முறைக்கு மேல் அந்த ஒரு பாடலையே போட்டிருப்பார்கள். வேறு எந்த பாடலையும் இங்கே ஒளிபரப்பு செய்யவில்லை. அந்த ஒரே ஒரு பாடலை தான் மீண்டும் மீண்டும் திரும்ப போட்டு வருகிறார்கள். ஆனால் எத்தனை 100 முறை போட்டாலும் கூட ரசிகர்கள் சலிப்பேதும் இல்லாமல் ஏதோ முதல் முறை அந்த பாடலை கேட்பது போல அவர்கள் உற்சாகம் மிகுதியிலே துள்ளி குதிப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த பாடலின் துள்ளல் இசைக்கு ஏற்ப அவர்கள் நடனம் ஆடுவதையும் குத்தாட்டம் போடுவதையும் பார்க்க முடிகிறது.
ஆண்கள் பெண்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஆங்காங்கே தங்களுடைய குழுவினரோடு தங்களுடைய நண்பர்களோடு அவர்கள் இணைந்து ஆட்டம் போடுவதை பார்க்க முடிகின்றது. தங்களுடைய தளபதி தங்களுடைய கட்சியின் தலைவர் வருவதை காண ஆவலோடு அவர்கள் கூடி நிற்பதாக சொல்கிறார்கள். அதே போல நாகைக்கு விஜய் வருவது இது இரண்டாவது முறை. முன்பு நடிகராக வந்தார், தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக வருகின்றார்.